பிஹைண்ட் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஏஎல்பி முறையை உருவாக்கிய ஆசான் தெய்வீக உணர்வை ஏற்படுத்திய ஒரு இடத்துல இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவருடைய இந்த ஒரு புத்தாண்டு பலன்கள் தான் உங்க முன்னாடி இருக்க போகுது. நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய முனைவர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் இன்றைக்கு ஏஎல்பி முறையின் மூலமாக 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி நமக்கான விளக்கங்களை கொடுக்க போறாரு. அதற்கு முன்பாக ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு ஐயாவை நாம் சந்திக்கிறோம். வணக்கம். மேஷ ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லலாங்க ஐயா? நம்ம பொதுவாக மேசராசி அப்படின்னா நாங்கள் அஸ்வினி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக பிறந்திருப்பாங்க, பரணி நட்சத்திரம் இல்லை கார்த்திகை நட்சத்திரத்தில் மேசராசியில் பிறந்திருப்பாங்க. அவர்களுக்கு நாங்கள் பலன் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் மேசராசி இப்போ அவங்களுக்கு கேது தசை நடந்தாலோ இல்லை சுக்கிர தசை நடந்தாலோ இல்லை சூரிய தசை நடந்தாலோ அவர்களுக்கு மேசராசியாக போகும். இப்போ எனக்கு கேது தசை நடக்குது. இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே இந்த 2026 ஒரு பெரிய ஒரு அபரிவிதமான ஆண்டாக தான் அமையும். ஆனால் என்ன ஒன்று என்னென்னா, இது தலை சம்மந்தப்பட்டது அல்லது வேலை சம்மந்தப்பட்டதில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு. திடீர்னு முடிவெடுப்பாங்க. நீங்கள் நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பார், இங்கே வேணும் கேட்டு பாருங்களேன், கேதசை நடக்குதான்னு பாருங்களேன், உடனே நான் வேலையில் மாற போகிறேன், ஏன் நீ மாறுறா, பேசாமல் இருயா. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இந்த மேசராசிக்காரங்க பொதுவாக நீங்கள் மேசராசின்னு சொன்னாலே இந்த 2026 நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். அந்த மேசராசி, ரிஷபராசி, கடகராசி, கும்பராசி இந்த 4 ராசிக்காரர்களும் பொதுவாகவே இந்த 2026 நல்லா இல்லை. மற்ற ராசிக்கு நல்லா இருக்கான்னு நல்லா இருக்கு. பொதுவாக அவங்க ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம், தசாபூத்தி, அவங்களோட லக்கணம், அடுத்து நாங்கள் இன்றைக்கி சொல்கிற ஏஎல்பி லக்கணம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை 2026 பொது பலன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பொதுவாக வாழ்க்கையில் நிறைய நெருடல் வரும்போது எனக்கு ஏதாச்சும் மேசராசிக்கு ஏதாச்சும் ஒரு வந்துடாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் வந்துடாது. தயவு செய்து மறுபடியும் சொல்கிறேன், இந்த விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கதரும், எப்படா எனக்கு 7 சனியெல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் நான் படுறானே. இல்லை சார், உங்களுக்கு சந்திரன் நீசம் சார். எத்தனை வருஷம் பாடா சந்திரன் நீசம், பிறந்ததுலேருந்து இப்படி போட்டு பாடாப்படுத்துது இதுங்க. இந்த விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பிறக்கும்போது ஒரு 25லேருந்து 30 வருஷ காலம் விருச்சிக ராசியை போகும். ஆனால் ஆச்சரியமாக என்ன பண்ணுவாங்க, 30-32 வருஷம் வரைக்கும் ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கையை இந்த விருச்சிக ராசி வாழும். அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். அது அவங்கள ஒருத்தருக்கு எவ்வளோ தான் நம்ம தலையில் ஏறி ஒரு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டத்தையும் பொறுமையும் தாங்கி ஒரு கஷ்டத்தை இதுதான் வாழ்க்கைன்னு ஒரு முடிவு எடுத்து வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவாக பழகிவிடும். நம்ம ஊரில் சொல்ல முடியும். அந்த மாதிரி விருச்சிக ராசி அதுவே தானாகவே பழகிட்டுறா அப்படிங்கிற மாரி வாழ்க்கை முழுக்க கஷ்டம் 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 கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம். அந்த மேசராசிக்காரங்களுக்கு அப்படி கிடையாது. எப்பயுமே மேசராசிக்காரங்களுக்கு இப்போ இவங்களால் மாறாமல் இருந்தாங்கன்னா சூப்பர். ஆனால் இவங்க எல்லாம் வேலையில் நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க. இந்த மேசராசிக்காரங்க எடுத்தா கேட்டு பாருங்கள், நான் வேலையில் மாற போகிறேன், நான் வேறு படிப்பு படிக்க போகிறேன், எனக்கு பிடிச்ச படிப்பு படிக்க போகிறேன், எனக்கு படிப்பு பிடிக்கலை, நான் வேலைக்கு போகலை, எனக்கு வருமானம் பத்தலை. வருமானம் எப்பங்க பத்துனுச்சு? 10,000 வாங்கினப்போ பத்தலை, 20,000 வாங்கினப்போ பத்தலை, 50,000 வாங்கினப்போ பத்தலை, 1,00,000 வாங்கினப்போ பத்தலை. எப்போ தான் பத்த போகுது? நீங்கள் மேசராசிகள் எந்த ராசிக்காக இருந்தாலும் இது எப்போ பார்த்தாலும் இதே தான், வருமானம் பத்தலை. இது இவங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் ப்ராக்டிகல் லைஃப்பில் என்ன அப்படிங்கிறத உணருங்க. இது பொது பலன்கிறது கண்டிப்பாக உண்டு. ஆனால் இதுவே கேதசையாக இருக்குன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ரொம்ப கரடு முரடான வாழ்க்கை இந்த காலகட்டம். நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. கஷ்டங்கள் நானே ஏற்றுக்குவேன், நானே உருவாக்கிக்குவேன், நானே கஷ்டப்படுவேன். ஆனால் வாழ்க்கையில் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும். அதுட்டும் இந்த மேசராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாக கஷ்டங்கள் இந்த 2026 இருக்குது. ஒரு மேசராசிக்கு பொதுவான என்ன தனிப்பட்ட பலனாக இருக்குமோ அதை கேளுங்க, அதை நான் பொதுவாக சொல்கிறேன். நிச்சயமாக. அதுக்கு முன்னே இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோம், வீடியோ நல்லா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். 2026 மேஷம், ரிஷபம், கும்பம்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாதுங்க ஐயா. அவங்க அப்படியே வாழ்ந்து தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏதாவது ஒரு வகையிலிருந்து ஜன்னல் வழியாவது ஒரு காத்து வரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நற்செய்தினா உங்களுக்கு என்ன? நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கஷ்டத்தை நீங்க தானே உருவாக்குறீங்கன்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், மாறாதீங்க இதுல இருந்தும் அப்படின்றீங்க. நீங்க வேலையை மட்டும் போகாதீங்கன்னு சொல்றேன். ஆர்த்தி, உங்களுக்கு கிடைக்கிற 3,000 போதும் ஆர்த்தி, பேசாம இருங்க ஆர்த்தி அப்படிங்கிறேன். நான் இல்லை, நான் எனக்கு 15,000 எனக்கு 15,000 தர்றான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு ஒரு இந்த மீன் இந்த தூண்டில் ஒரு புழுவை போட்டோன்னே டக்குன்னு இப்போ வாயை திறக்குது இல்லை, அந்த மாதிரி தானே. வாயை திறக்காமல் இருந்தால் சரிங்கிற மாதிரி நீ பேசாமல் இருந்தால் சரி. நீ 2026 அமைதியாக இருந்தாலே உங்களுக்கு கஷ்டங்கள் வராது. இது ரியல் லைஃப்பில் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் மேசராசிக்காரர்கள் இல்லை கேது நடந்துச்சுன்னா எனக்கு இப்படி தான் இருக்கும். இல்லை சார்
எனக்கு சுக்கிரதசை நடக்குது சார். அப்பா எனக்கு சுக்கிரதசையா? நீங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு அப்பா உனக்கு ஒரு வாய்ப்பு வரப்போகுது. நீ இது நாள் வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டா இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு வரப்போகுது. நீ வெளி இடம் மாற போகிறா, நீ இடம் விட்டு இடம் மாற போகிறா. நீ ஆனால் சொத்து வாங்கும்போது கோர்ட்டு கேஸ்ன்னு வரும். சொத்து மட்டும் வாங்கும்போது கவனமாக வாங்கு. இடம் வாங்கினாலும் சரி, அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் சரி, பிளாட் வாங்கினாலும் கண்டிப்பாக உனக்கு சொத்தில் பிரச்சனை இருக்குது. அப்போ சொத்து மட்டும் வாங்கும்போது கவனமாக வச்சுக்க. நீங்கள் சுக்கிரதசை நடந்து மேசராசியாக இருந்தன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு மேசராசி அச்சய ராசி தான் நாங்கள் மேசராசின்னு சொல்கிறோம். இது எப்படி பார்க்குறதுன்னா ப்ளே ஸ்டோரில், கூகுள் ப்ளே ஸ்டோரில் நம்ம சாஃப்ட்வேர் இருக்குது. அது டேட்டா பர்த் டைம் ஆஃப் பர்த் போட்டால் ஏஆர்பின்னு இருக்கும். ஏஆர்பிங்கிறது தான் எங்களுடைய இன்னைக்கு நட்சத்திரம். நீங்கள் பிறக்கும்போது நீங்கள் மீனராசியில் பிறந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து வயசு ஒரு 32 வயசு வந்தோடனே உதாரணமாக உங்களுக்கு வந்து மேசராசியாக வந்திருக்கும். பரணி நட்சத்திரத்தில் சுக்கிரதசை நடக்கும். இந்த கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த பொதுவான பலனை பார்க்க மாட்டாங்க. நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பெரிய ஒரு அரசு துறையில் இருக்கார். இந்த வீடியோ அவர் பார்ப்பார். அவர் சார் அவருக்கு வந்து விருச்சிக ராசி, எனக்கு கரெக்டாக எழுதியிருக்காங்க சார் அப்படின்னு சூப்பராக போட்டிருக்காங்க சார் ஒரு பலன் அப்படின்னு பொது பலன் எடுத்துகிட்டு வந்தார். நான் என்ன பண்ணேன்னா ஒரு புத்தகத்தை மடக்கி இதை படிங்க அப்படின்னேன். சார் இது எனக்கு கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னாரு. அடுத்த ராசியை மாற்றி கொடுத்து படிக்க சொன்னேன். எல்லாமே பொருந்துற மாதிரி இருக்கும். எல்லாமே பொருந்துற மாதிரி இருக்கும். பொதுவாக அப்படி தான் இருக்கும். இது பொது பலன் அப்படி தானே இருக்கும். இப்போ தனிப்பட்ட பலனுக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் வந்து ஒரு இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, இல்லை நான் வந்து வேலைக்கு போகலாமா, படிக்கலாமா, இப்படி போகலாமான்னு கேட்குறீங்க. அப்போ தனிப்பட்ட பலனாக இருக்கும்போது ஜாதகம், பொதுவான பலனாக இருந்தால் பொதுவாக தான் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அது மேட்ச் ஆகும். நீங்கள் ரிஷபம் இப்போ மேசராசிக்காரர் இருக்கீங்களா, மீனராசியில் பிறந்தவங்க இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. மீனராசியில் யாராச்சும் பிறந்தவங்களா இருந்து, ஜென்மராசி மீனராசியில் பிறந்தவங்களா இருந்து இந்த சுக்கிரதசை நடந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த பலன் கரெக்டாக இருக்கும். அவங்க இடம் விட்டு இடம் மாற போகிறாங்க, வீடு வாங்க போகிறாங்க, சொத்து வாங்க போகிறாங்க, சொத்தில் கேஸ் வரப்போகுது, அம்மா சம்மந்தப்பட்ட உடல் உபாதை வரப்போகுது, அம்மாவுக்கு சம்மந்தப்பட்ட இதயம் சம்மந்தப்பட்ட நோய் பாதிக்கப்பட போகுது. இப்படி இது தனிப்பட்ட பலனாகவே நிறைய சொல்லலாம். அதை விட சுக்கிரதசை வந்து பொதுவாகவே இந்த வருஷம் நல்லா தான் இருக்குது 2026. மேஷ ராசியில இப்ப நீங்க சுக்கிரதசை சொல்லியிருக்கீங்க, சூரிய தசை ஒன்று பாக்கியிருக்கு. சூரிய தசையை பொறுத்த அளவுக்கு இந்த வருஷம் இந்த சுக்கிரதசையை விட சூரிய தசை நல்லா தான் இருக்கும். எனக்கு அது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு இந்த வருஷம் நான் என்னென்ன நினைக்கிறேனோ அது நடக்கும். ஆனால் என்னென்னா இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இப்போ நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீ அப்ளிகேஷன் வாபஸ் வாங்கு, நான் உனக்கு பணம் தந்துடுறேன். சூரியதசை நடந்துச்சுன்னா நான் ஜெயிக்க முடியும். ஆனாலும் எனக்கு ஆப்போசிட் என்ன கேண்டிடேட் என்ன சொல்லுவாங்க, நீ ஜெயிச்சா என்ன பண்ணுவியோ, நான் வந்து உனக்கு நீ போட்டியாக நிற்கக்கூடாது, உனக்கு என்ன வேணால் பண்ணுறேன் அப்படின்னு பேரம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதோட்டு சூரியதசை நடந்துச்சுன்னா உண்மையிலே நீங்கள் போட்டி போடலாம். கண்டிப்பாக எம்எல்ஏவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. சூரியதசை இது கோச்சார கிரகங்கள் வந்து ஒரு 10% தான். ஜனகால ஜாதகம் தான் 90%. இந்த ஜாதகம் வந்து தசாபத்தி மேட்ச் ஆனிச்சுன்னா நீங்கள் அரசியலில் சும்மா போய் அப்ளிகேஷன் கொடுங்களேன், அதுக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. அதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணமாக வந்து பாரதின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே ஊரில் பாரதின்னு ஒருத்தர் ஒரு பெண் அங்கே நிற்கும். 2 பாரதி வரும்போது, எப்பா நீ ஃபஸ்ட்டு இந்த இது வாபஸ் வாங்கு வேட்பு மனுவை அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க. அதுமாரி குருட்டு ஒரு அதிர்ஷ்டங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த மேசராசியில் பிறந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் இப்போ படிக்கக்கூடிய இடத்துல ஸ்கூலில் வந்து எதுவும் மாற்றிடாதீங்க. 10th 12th 10th வந்து எங்கேயும் ஸ்கூலை விட்டு ஸ்கூல் மாற்ற வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய இடமா இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த மேசராசிக்கு மட்டும். வேலை சொல்லிட்டீங்க, வேலையை மாற்றக்கூடாது, படிப்பும் மாற வேண்டாம், சொத்து வாங்கும் போதும் கவனமாக இருங்க, இது எல்லாமே சொல்லியாச்சுங்க ஐயா. சுய தொழில் செய்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குங்க ஐயா உங்களுக்கு? இப்போ அது இந்த திசைகளை பேசும்போது எதுக்காகன்னா ரியல் லைஃப்பை உணர மாட்டேங்கிறாங்க இந்த காலத்தில். ஒரு 5 லட்ச ரூபாயோ 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. உடனே அது 1க்கு 2 3 4 மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது. மேசராசிலேருந்து மீனராசி வரைக்கும் இந்த தசாபதிகளோட கையில் இருக்க பணத்தை காலி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உடனே ஒரு 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 2 மாதமோ 3 மாதமோ அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் நீ அந்த ஆட்டை வளர்த்து பாரு. உடனே நீ 10 ஆடு வாங்கி வளர்க்காது, ஒரு ஆடு வாங்கி வளர்த்து பாரு. நீங்கள் ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. அது இவங்க ரியல் லைஃப்பை புரிஞ்சாமல் வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டப்படுறது. எனக்கு அதுதான் இந்த மக்களை இந்த 25 வயசுல 35 வயசு பசங்க இந்த ஜோதிடத்தை கற்றுக்கணுங்கிறதுக்கு காரணமே. இப்போ அவனுக்கு ஒரு 60 வயசு ஆகி போச்சு, எனக்கு என்னங்க இருக்குது, நான் எதுவும் பண்ண போகிறேன்னா, தொழில் பண்ண போகிறேன்னா, இல்லை என்கிட்ட இது முதல் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதே 25 வயசு பையன்ட்ட ஒரு 30 லட்ச ரூபா பணம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரே நாளில் அது கொண்டு போய் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல லாக் ஆகிட்டுனா எப்படிங்க வர முடியும்? அதுக்காக தான் தயவுசெய்து ஜோதிடத்தை படிங்க. ஏன்னா எல்லா காலகட்டத்துக்கும் ஜோதிடம் வேணும்.
நீங்கள் 10 வயசுக்கும் ஜோதிடம், 20 வயசுக்கும் ஜோதிடம், 30 வயசுக்கும் ஜோதிடம், 50 வயசுக்கும் ஜோதிடம், 60 வயசுக்கும் 70 வயசாக இருந்தாலும் அதை எப்படி நல்லா சாப்பிடலாமா சாப்பிட வேண்டாமா, நல்லா சாப்பிட்டுட்டு காய தூங்கலாமா தூங்க விடாது அப்படின்னு கூட ஜோதிடம் பார்த்துட்டு படுத்துருக்கலாம். ஆனால் வந்து இந்த மேசராசிக்காரங்க பொதுவாகவே சுயதொழில் செய்யக்கூடாது, இப்பொழுதுக்கு வேண்டாம். 2026 ஆகஸ்ட் மாதம் பிறகு சுயதொழிலை பொறுத்தளவுக்கு பேசலாம். அதுவும் வந்து இவங்க ஒரு ஒரு மைண்ட் செட் ஒரே மாதிரி இருக்காதுங்க இவங்களுக்கு. இப்போ அப்படியே பரபரன்னு நிற்பாங்க, அப்படியே உடனே காலி பண்ணணும்னு நிற்பாங்க. அது வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும். அதை தொட்டு கேதசை செய்கிறவங்க செய்யவே கூடாது. மேஷத்துக்கு மிக சிறப்பா எல்லாமே சொல்லிட்டுங்க ஐயா. இவங்களுடைய நிலைத்தன்மைக்காக இவங்க என்ன பண்ணலாங்க ஐயா? இந்த வருடம் எந்த மாதிரி கோயிலுக்கு போகலாம், இல்ல வாழ்வியல் விஷயங்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்து இல்லை பொதுவாகவே இவங்களை பொறுத்தளவுக்கு மனசு கைக்கிருவரோட உபாசனை இல்லை கைக்கிருவரோட கோவிலுக்கு மட்டும் போனால் போதும், வேறு ஒன்றும் பெருசாலாம் பண்ண வேண்டாம். இவங்க பொறுத்தளவு பொதுவாக 12 லக்கணம் 12 ராசி எந்த திசை நடந்தாலும் ஒன்று தியானமோ இல்லை யோகாவோ ஒரு நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் அமைதியாக உட்கார்றதுக்கு ஒரு வழியை பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா ஜோதிடம் வந்து நேரம் நல்ல நேரம் இருந்தால் தான் பண்ண முடியும். பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட, ஏன்னா ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் தியானம் பண்ணும்போது அது ஒரு அமைதியை கொடுக்கும். பொதுவான பரிகாரமாக இருந்தால் தியானம் பண்ணுங்க. 12 லக்கணம் 12 ராசி. ஏன்னா இல்லை ஜோதிடம் படிங்க. ஜோதிடம் படித்தா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புரிதல் வரும்ல, அவ்வளோதானே. அடுத்து ரிஷபத்துக்கு சொல்லுங்க ஐயா. சூரிய தசை இருக்க கோர்ட்டு கேஸு வம்பு 2026 சூரிய தசை நடந்து ரிஷப ராசியில் சூரியன் இருந்து சப்போஸ் வந்து ரிஷப ராசி இருந்து சூரிய தசை நடக்குதுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏஆர்பி, நான் சொல்கிறது ஜென்ம ராசி இல்லை, ஏஆர்பி ராசின்னு சொல்கிறேன். இன்றைக்கி தசை நடத்தக்கூடியது சூரிய தசை நடந்துச்சுன்னா அவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் உண்டுனா கண்டிப்பாக உண்டு. ரொம்ப கவனம். ஒன்றுமே இல்லை, நான் ஹெல்மெட்டை அப்போ தான் கட்டி வைப்பேன், அப்போ தான் போலீஸ் கரெக்டாக நிற்கும். ஹெல்மெட் போட்டிருந்தவரையும் எனக்கு பிடிக்காது. இந்த ரிஷபராசி நீங்கள் வேணால் இந்த வீடியோ வந்து 2025 விட்டுருங்க, 2026 கடைசியில் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள், 3 தடவை 4 தடவை ஃபைன் கட்டியிருப்பீங்க. சம்மந்தமே இல்லை. அது நீங்கள் ஹெல்மெட் இல்லைன்னாலும் பரவாயில்ல, உங்களை பிடிச்சிருக்கலாம். ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போய் இப்படி மாட்டுவார். அரசியல் சம்மந்தப்பட்டது, அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, ஆன்மீக சம்மந்தப்பட்டது, நீங்கள் தேவையில்லாத சின்ன விஷயங்கள்லாம் போய் தலையிட்டு மாட்டிக்கிட்டு சங்கடங்கள்லாம் அப்படி ஒரு சங்கடம் இருக்குது இந்த ரிஷபராசி. அதுவும் வந்து சூரிய தசைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வரக்கூடிய எல்லா நட்சத்திரக்காரர்களுமே இல்லை சூரிய தசைக்கு மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக வந்து 2026 சூரிய தசை நல்லா இருக்கானா இல்லை, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாக வந்து இப்போ டேக்ஸ் சம்மந்தப்பட்டது, அரசு சம்மந்தப்பட்ட துறைகள், அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, அரசியல்வாதி சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி பெரிய ஒரு ஊரில் வந்து பிரசிடண்டாக நிற்கிறேன், ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு சூரிய தசை காரணமாக இருக்கும். 2026 ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி. அடுத்தது சந்திர தசை. இந்த சூரிய தசை கூட 60% 65% தான் பிரச்சனை, ஒரு 40% சப்போர்ட் பண்ணும். இவங்க கஷ்டப்பட்டாலும் குருட்டுத்தனமாக பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு. அது வந்து இந்த சூரிய தசைக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அது ஒரு பெரிய 2026 நான் வரவே வராதுன்னு நினச்ச ஒரு பணம் சம்மந்தமே இல்லாமல் 2 லட்சம் பணம் எடுத்துருப்போம். எப்படா நீ அப்படியா நம்ம பணமா அப்படி இவன் மறந்தே இருப்பான். ஒரு விஷயம் வரவே வராது, இல்லை சார் அந்த பணம் அப்படி கண்டிப்பாக சம்மந்தமே இல்லாத ஒரு பண வருமானம் வரும். ஆனால் இந்த சந்திர தசை இருக்குது பாருங்கள், இந்த ரிஷபராசியில் சந்திர தசை நடந்துச்சுன்னா நீங்கள் இந்த காலகட்டம் நமக்கு ஏன்டா இப்படி ஒரு வாழ்க்கை, இந்த 2026 எப்படியே நகர்த்தினா போதுங்கிற மாதிரி இடத்துக்கு வரும். நீங்கள் அந்த 2026 நகர்ந்து போகும்போது அவ்வளோ வலியும் வேதனையும் இருக்கும் இந்த சந்திர தசைக்கு. அது ரொம்ப கவனமாக இருந்து அந்த நகர்த்த வேண்டியது இந்த சந்திர. அது செவ்வாய் தசை. அது வந்து ஒரு போராட்டத்தில் ஜெயிக்கும். பெரிய அளவில் போராட்டம், குருட்டுத்தனமான போராட்டம், ஆனால் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னென்னா அடிக்கிறதெல்லாம் லாட்டி சீட்டு அடிக்கும். செவ்வாய் தசை நடந்துச்சுன்னா, ரிஷபராசியில் செவ்வாய் தசை நடந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நான் எதிர்பார்க்காத விஷயங்கள், வேலையாக இருக்கட்டும், ப்ரொமோஷனாக இருக்கட்டும், நான் என்ன வேலையை படிப்பாக இருக்கட்டும், எனக்கு நான் என்ன நினச்சனோ, இடமா சொத்தோ வீடோ வண்டியோ வாகனமோ, இது என்னென்ன ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கரடு மரடாக இருக்கும். திருமணம் நடந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த பிரிவு பிரச்சனைகள்லாம் வர்றது வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலமும் திருமணத்தில் மட்டும் அப்படி இருக்கணும். இல்லைன்னா மற்றபடி வந்து இந்த சூப்பராக இருக்குமானா செவ்வாய் தசை இருக்கும். இந்த பொதுவாகவே இந்த ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் முன்னே சொல்லிட்டேன், மேஷ ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்கணும். இவங்களுக்குமான பரிகாரங்கள் அப்படின்னு ஏதேனும் ஆலயம் செல்றது, இவங்களுக்கு காயத்ரி மந்திரம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். காயத்ரி மந்திரத்தை மட்டும் கேளுங்க, அது மட்டுமே போதும். நீ வேற ஒன்றும் கோயிலுக்கு போகிறது அவங்க விருப்பம், சாமி கும்பிட்றது அவங்க விருப்பம். ஆனால் வீட்டில் காயத்ரி மந்திரம் மட்டும் எப்பயுமே ஒழிக்கட்டும். 24 மணி நேரம் கேட்டால் ரொம்ப சந்தோஷம். வேற ஒன்றும் பெரிய பரிகாரம் வந்து நமக்கு ஏதோ ஒரு
ஒரு சவுண்டு ஏதோ ஒரு இருக்கும். இவங்க உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும். இந்த ரிஷபராசி, இந்த சூரிய தசையோ சந்திர தசையோ செவ்வாய் தசையில் வந்து பயம் இருக்கும். தப்பே பண்ணலை ஆனால் பயம் இருக்கும். அதுதான் பெரிய ஆச்சரியம். இவங்க இந்த ரிஷபராசி பெரிய தப்பு பண்ணல, ஆனாலும் இவங்க இப்போ யாரோட சேர்ந்து போனப்ப இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதான் ஹெல்மெட் வச்சு எடுத்துகிட்டு போனவர் தலையில் மாட்டலை, ஆனால் அந்த போலீஸை பார்த்துட்டு பயந்துட்டு கீழே விழுந்துருவார். அது ஒரு சங்கடமாக இருக்கும். அது என்னென்னா, இல்லை சார் நான் இப்போ தான் சார் கட்டி வச்சேன், ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிருக்கலாம். அது சொல்லக்கூடாது, அது ஒரு விஷயம். ஏன்னா வாழ்க்கை வந்து இந்த நேரம், இந்த மாதிரி நேரத்தில் இப்படி பதட்டப்பட வைக்கும். அதட்டு சூரிய தசையோ சந்திர தசையோ செவ்வாய் தசையானது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம். அடுத்து மிதுனம். மிதுன ராசி, இந்த செவ்வாய் தசை அப்பாடா, இவ்வளோ நாள் 2026 ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான ஆண்டு. எனக்கு இது நாள் வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் எனக்கு நடக்குமானா நடக்கும். தொழில் சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டது, என்னுடைய வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்டது, படிப்பு சம்மந்தப்பட்டது, வருமானம் சம்மந்தப்பட்டது. இது நான் வருமானங்கிறது என்னுடைய உழைப்புங்கிறது 100%, ஆனால் வருமானங்கிறது 80%. ஆனால் 80% இவங்களுக்கு போதுமான அளவு இருக்கும். அதுவே ஆனால் மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு எப்பயுமே பத்தாது. நீங்கள் 1 கோடி கொடுத்தாலும் பத்தாது, 1 லட்சம் கொடுத்தாலும் பத்தாது, 100 கோடி கொடுத்தாலும் பத்தாது. எல்லா ராசிக்காரங்களுக்குமே அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், மிதுன ராசியை இங்கே இருக்காங்களான்னு பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தாலே அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் பத்தவே பத்தாதுங்க அவங்களுக்கு. அப்படி ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்குது. இயற்கையிலே படைக்கப்பட்டது அது அமைப்பு அப்படி தான். அதுவும் இந்த செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை போனுச்சுன்னா நீங்கள் என்ன தான் திருப்திங்கிறது அவங்க வாழ்க்கையில் திருப்தி நிம்மதிங்கிற வார்த்தையை அழிச்சிடுங்க. நீங்கள் பொதுவாகவே நீங்கள் அதுக்காக 2026 நீ மூர்த்தி பேசியான்னு கேட்காதீங்க. நீ பொதுவாகவே 2026 மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் தசையோ ராகு தசையோ குரு தசையோ போனுச்சுன்னா இந்த 2 வார்த்தை எடுத்தோம். நிம்மதி. திருப்திங்கிறது எங்கேயாச்சும் கேளுங்களேன் யாராச்சும் ஒருத்தட்ட. வீடு இருக்கும், தூங்க மாட்டாங்க. நிம்மதி, பணம் இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. கார் இருக்கும், சுகமாக பயணிக்க மாட்டாங்க. அப்போ என்னடா வாழ்க்கை வாழ்றீங்க? நீங்கள் பாருங்களேன், ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு இது ஒரு பொதுவான பலன். தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக நிலைகள் வலுவாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு சந்தோஷமாக நடிச்சுக்குவாங்க, போய் வாழ மாட்டாங்க. அப்படிதான் வாழ்க்கை. அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். என்னங்க நீங்கள் என்ன தான் வாழ போகிற அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நான் பார்க்குறேங்கள. செவ்வாய் தசை இந்த வருஷம் ஒரு பெரிய ஆச்சரியமான வருஷம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும், காதல் திருமணம் நடக்கும், எதிர்பாராத திடீர் திருமணம் நடக்கும். எதிர்பார்த்ததை விட திடீர்னு ஒரு விஷயம், அரசியல் சம்மந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, செல்வம் சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கான எதிர்பாராத ஒரு அமைப்பு உண்டு. நோய் சம்மந்தப்பட்டது மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். அது மட்டும் ரொம்ப கவனம், வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. வருமானத்தை பொறுத்தளவு எதிர்பார்த்ததை விட 2026 நல்லாயிருக்கும். இவங்களுக்கான வழிமுறைகள் என்னங்க? 2026 என்னென்ன செய்யலாம் இவங்க? மந்திரங்கள் அந்த மாதிரி இவங்களை பொறுத்தளவுக்கு சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் மட்டும் பார்த்தாலே போதும், போயிட்டு வந்தாலே போதும். வேறு ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு வழிபாட்டு முறை. இவங்கெல்லாம் சும்மா கண்ணை மூடிக்கிட்டே நீ காலையில் எவ்வளோ பணம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. கோயில் போய் நின்றுட்டு செவ்வாதசை ராகுதசை குருதசை போய் கேட்டு பாருங்களேன். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இன்றைக்கி ஏத்தாப்புல ஆர்த்திவா இப்போ பணம் ஒரு பவுன் போட்டிருக்கு, 5 பவுன் இருக்குமோ, எப்படி எவ்வளோ சம்பாதிக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு ஏன் என்னையே இப்படி பார்க்க சொல்லாதன்னுட்டு. ஏன்னா இந்த இவங்க அப்படியே ஏன் இப்படி அவங்க அதான் சொல்லல, இவங்க வீட்டில் 500 பவுன் இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 50 பவுன் 100 பவுன் வச்சுருப்பாங்க. இவங்க நல்லா தான் இருக்கும். அது அடுத்தவங்க மேலே ஒரு விதமான நிலை அப்படியே அது கோவில் போனாலும் சரி, குளத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் எப்போ போனாலும் அது ஏன் அது வேலைக்கு போனால் கூட அது உள்ளுக்குள்ள அந்த குணம் இருக்குமான இந்த பொறாமைப்படக்கூடிய ராசின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதில் கொஞ்சோண்டு இந்த மிதுன ராசியை கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு மீதத்தை எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ஆச்சரியமாக இருக்கும். இந்த 2026 உண்மையிலே மிதனம் பயன்படுத்திக்கிட்டால் நல்லா ஜாதக அமைப்பாக இருந்துச்சுன்னா ஒரு பொக்கிஷமானதாக இருக்கும். பயன்படுத்தணும். வருமானம், பேச்சு, புகழ், செல்வாக்கு, குழந்தை குட்டி, திருமணம் எதிர்பார்த்ததை விட நல்லாயிருக்கும். மிதனத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து கடகம். அடுத்து குரு தசை, அடுத்து சனி தசை, அடுத்தது புதன் தசை. இந்த தசைகளை பொறுத்தளவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படின்னா கடன் சார்ந்த விஷயங்கள், தேவையில்லாத கடன் வாங்கக்கூடிய ராசி இந்த கடகராசி. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கடகராசியை பொறுத்தளவு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். உடல் உபாதைகளாக இருக்கலாம், தேவையில்லாத சின்ன விஷயங்கள், திருமண உறவுகள் அல்லது கணவன் மணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் ஆகக்கூடிய நேரத்தில் கடைசி நேரத்தில் தள்ளி போகிறது இந்த கடகராசிக்கும். இந்த குரு தசையோ இல்லை சனி தசையோ புதன் தசையோ இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம். சார்
சார் எனக்கு அஷ்டமத்து சனியெல்லாம் விலகி ரொம்ப நாளாகுது. ஓ உனக்கு அஷ்டமத்து சனியெல்லாம் விலகவே இல்லை, ஓய் உனக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. கடகராசியை பொறுத்தளவுக்கு ஜென்மராசி கடகராசியாக இருந்தீங்கன்னா இன்னும் அஷ்டமத்து சனியெல்லாம் முடியலை, இன்னும் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட். அதை விட்டு கடகராசியை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது புதன் தசை நடந்தாலும் சரி, சனி தசை நடந்தாலும் சரி, குரு தசை நடந்தாலும் இவங்க வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இவங்களுக்கு அமைப்பு இருக்கான்னா இந்த 2026 நல்லா இல்லை. தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு சின்ன வார்த்தைகள் வந்து பெரிய கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, அடிதடி அந்த அளவுக்கு கூட கொண்டு விட்டுடும். அது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் உபாதை கவனமாக இருக்கணும், எல்லாமே கவனமாக இருக்கணும். கோவிலுக்கு நல்லது செய்ய போவாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வந்து நிற்கும். வேலையில் பார்த்தீங்கன்னா அப்பா நம்ம தான் கரெக்டாக செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் வேலையெல்லாம் போதுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க கடகராசி. என்னடா அது நான் நல்லா தானே வேலை பார்த்துருக்கேன், ஏன்டா அப்படி என்னை தூக்குனீங்க அப்படிம்பாங்க. 2026 அடுத்தது லாபம். தயவு செய்து லாபங்கிற ஒரு விஷயத்த இந்த 2026 மறந்துடணும். லாபங்கிறது மறந்துடணும். சார் 2ஆம் திருமணம் தயவு செய்து அந்த விஷயம் வேண்டாம். இந்த 2026 நடக்காது, வேண்டாம்ல, நடக்காது அது. அதேமாரி எனக்கு வந்து வெளிநாடு போகணும், தயவு செய்து வெளிநாடு போனீங்கன்னா 3 நாளில் திரும்பி வந்துடுவேன். என்னடா இப்படி சொல்கிறா, ஏன்டா அப்படி சொல்கிறா, என்னங்க இருக்கிறதான்னு சொல்லணும். உங்களுக்கு சாதகமாக சொல்கிறதுன்னா அப்புறம் வந்து ரிஷபராசிக்கு 3 கோடிங்க போய் கடகராசிக்கு 6 கோடி வரணும் சொல்லணும். அப்படி தான் சொல்லணும். சொல்கிறதுனா நடக்கணும்ல. நாங்கள் வார்த்தை விளையாட்டாக பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு இந்த வீடியோ திரும்பி பார்க்கும்போது இதை சொன்னதில் ஏதாச்சும் ஒரு 2 பாயிண்டில் 1 பாயிண்ட் உங்களுக்கு அர்த்தம் புரியும். நான் விளையாட்டு, ஏன்னா உங்களுக்கு மன சங்கடப்பட்டுறக்கூடாது. இந்த கடகராசி உண்மையிலே சொன்னால் எதுவுமே வந்து ஒரு முழுமை இல்லாமல் வெளிநாடு போகணும்னா அங்கே போனால் பொருந்தாத வேலை தான் வரும் பாவம். இப்போ இவர் எலக்ட்ரிக்கல் படிச்சிருப்பார், அங்கே போய் ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் உட்கார வச்சு வேலை வாங்கினா அவர் என்ன பண்ணுவார்? அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இவரோட நேர அமைப்பு இங்கே வேலையை அப்படி வாங்குது. அது வந்து புது முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம், பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. புது முயற்சிகள் வேலை சம்பந்தப்பட்டது பண்ண வேண்டாம். இதெல்லாம் நெகட்டிவா இருந்தாலும் பரவாயில்லைங்க ஐயா. உடல் உபாதைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பா உண்டு. அது என்னன்னா வெறுமனேன்னு இருப்போம்ல, அதாவது எல்லாமே இருக்கும், சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறோம்ல, அதுமாரி வெறுமனேன்னு ஒரு வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது. ஏன் நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா முயற்சி இருக்குது, நல்லா திறமை இருக்குது, ஆனால் எனக்கு வந்து அந்த வேலையை வந்து எனக்கு அந்த வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கும். அது கொஞ்சம் கூடுதலாக பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கடகராசிகார் இருந்தாங்கன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை 26 கவனமாக இருக்கணும். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். இந்த வருஷத்தை நகர்த்திடுங்க அமைதியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அமைதியாக நடத்தணும் இந்த காலகட்டம். இது ஏதோ ஒரு அம்மனோட வழிபாடு மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா மனம் வந்து சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் என்னென்னா வெறுமனேன்ட்டு எனக்கு மட்டும் நடக்கலை, எல்லாருக்கும் நடக்கலைங்க. இந்த ஒரு 5-6 வருஷமாகவே ஒரு ஃபீல்டு எடுத்தோம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக நடந்துருமானா ஏதோ ஒருத்தர் 2 பேருக்கு நடக்குது, மற்ற எல்லாருக்கும் நடக்கலை. ஆனால் அதுலேயும் முட்டி மோதி முயற்சி பண்ணி தான் வெளியில் வரணும். அப்படியே அங்கே நின்னா என்ன பண்ணுறது? பள்ளம் நினச்சிட்டுன்னா நிற்க வேண்டியதான். நீ பள்ளம்னா அந்த பாதையில் போயிடக்கூடாது, நீ தான் தாண்டி வரணும். நீ வராமல் அங்கே நின்னா அங்கே நிற்க வேண்டியது. இங்கே யாரும் உதவியெல்லாம் நீங்களாம் நானோ இந்த யாரும் ஒருத்தரும் வர மாட்டாங்க. நம்ம என்னன்னா அடுத்தது என்ன, அடுத்தது வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி, என்ன அடுத்தது என்னதான் நடந்துட போகுது அப்படிங்கிறதான் வாழ்க்கை. அவ்வளோதான் வாழ்க்கை. கடகராசியை உணர்ந்துட்டு வரணும் அப்படிங்கிறதான் 2026 பொதுவான பலனாக இருக்கும். சிறப்புங்க. அடுத்து சிம்மம். சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்க ஐயா? உண்மையிலே சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு எது இருக்கோ இல்லையோ கால் மேலே காலை போட்டுக்கிட்டு 2026 உட்கார்ற ராசி வந்து சிம்ம ராசி. நான் சிம்ம ராசிங்கிறது இந்த கேது தசையோ இல்லை சுக்கிர தசையோ சூரிய தசையோ சொல்கிறேன். இது எது நடந்தாலும் எதை பற்றியும் கண்டுக்காது. நீ அதை சொல்லல, நீ வேலையை விட்டு தூக்கிட்டியா, சரி தூக்கிட்டு போ, நீ எனக்கு இந்த பிரச்சனை இதில் வேலை மட்டும்தான். சிம்மராசியை பொறுத்தளவுக்கு தொழில் சம்மந்தப்பட்டதும் வேலை சம்மந்தப்பட்டது தான் பிரச்சனையை தவிர 2026 பொறுத்து சூப்பராக இருக்கும். மற்ற எல்லாமே நல்லாயிருக்கும். அதுவே இல்லைன்னா கூட கண்டுக்க மாட்டாங்க. அவ்வளோதானே, போனா போகுது போ அப்படின்ட்டு அதை பற்றி மண்டையில் ஏற்றிக்கவே மாட்டாங்க. சிம்மராசிக்காரர்களாக இருந்து கேது தசையோ சுக்கிர தசையோ சூரிய தசையோ நடந்துச்சுன்னா அவங்களுக்கு ஜாக்பாட் தான். என்னன்னாலும் வேலைக்கு மட்டும்தான் பிரச்சனை. அதுவும் இவங்களா போய் தலையை கொடுத்தாதான், இவங்களா போய் வேண்டாம்னு சொல்லி இவங்களா ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணி அது மாட்டிக்கிட்டு சங்கடப்படுமே தவிர அது ஒரு கொஞ்சம் சனி உங்களுக்கு அஷ்டம் அதுதான் இங்கே கிடையாது இல்லை. இப்போ சிம்ம ராசியில் மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் இல்லை. அப்போ சனியோட நட்சத்திரம் இல்லைன்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோதான். சனி பெயர்ச்சியை பற்றி நீங்கள் பார்க்காதீங்க. இப்போ இங்கே வந்து உதாரணமாக கேதசை நடக்கும், இல்லை சுக்கிரதசை நடக்கும், இல்லை சூரிய தசை நடக்கும். இந்த 3 தசையில் சனி தசை வரலையே. சனி தசை வந்துச்சுன்னா நீங்கள் இப்போ அஷ்டமத்து சனி நம்மளை போட்டு பிச்சு பிடிங்க எடுத்துரும். கஷ்டம். நீங்கள் உடனே சொல்லல, நீங்கள் ஒன்றும் இல்லை, கடகராசி அஷ்டமத்து சனி விலகி போச்சுன்னு சொன்னீங்கல்ல போன வருஷம். கேட்டோம்னா தெரியும் கடகராசிக்காரங்க பாடா படுவாங்க.
ஏதோ ஒன்று கஷ்டம், எல்லாரும் கஷ்டம் இருந்துட்டு தானே இருக்குது. உடனே என்ன சொல்லுவாங்க, எனக்கு கஷ்டம், அஷ்டமத்து சனி இருக்குது, அர்த்தாஷ்டம சனி இருக்குது, ஏழரை சனி இருக்குது, விரை சனி இருக்குது, பொங்கு சனி இருக்குது. இது ஏதோ 12 கட்டத்துக்குள்ளே 4 கட்டத்துக்குள்ளே சனி இருக்க தான் செய்ய போது, பயிற்சி ஆகிட்டே தான் இருக்கும். உடனே 2.5 வருஷத்துக்கு இவங்களே தன்னைத்தானே சூனியம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து கேதசையோ சுக்கிரதசையோ சூரிய தசை நடந்துச்சுன்னா அஷ்டம சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. நீங்களாவே அஷ்டம சனின்னு கூப்பிட்றாதீங்க அவருன்றாங்க. சரி, கூப்பிட்டுக்கிட்டு தான் வர்றீங்க எல்லாரும். இப்போ அதான் நடக்குது. எப்படி வெளியில் திருடா இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கியோ, வெளியில் வந்து பார்த்தா தானப்பா தெரியும் திருடா இருக்கானா இல்லையான்னு. நீங்கள் வரணும்ல, வர முடியல, இல்லை வரல, இல்லை வெளியில் வந்து பார்க்கணும்ல. அட்லீஸ்ட்டு என்னமோ சவுண்டு கேட்குது, டோர் தட்டுற மாதிரி, திறக்காது வந்து திறந்து பாரியா ஃபஸ்ட்டு என்னன்னு பாரு. இந்த காலத்துல பார்த்து வரணும். அது வேற ஏன்னா அப்படி இல்லை. இன்னைக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் அந்த வேலை சம்மந்தப்பட்டது ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, மனம் பொறுத்தளவுக்கு இந்த வேலையால் ஒரு மன கஷ்டம் இருக்குது. அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் ஒதுக்குங்க. படிப்போ, வீடோ, வண்டியோ, வாகனமோ, சொத்தோ, பணமோ, வருமானமோ, குடும்பமோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். திருமண உறவுகளுக்கும் அந்த மனமும் வேலையும் ஓரளவுக்கு கொஞ்சம் கவனமாக செலுத்தணும். மற்றபடி 2026 பொறுத்தவரை நல்லா தான் இருக்குது. வழிபாடு அப்படிங்கிறது என்ன? ஈஸ்வரன் கோவில் ஏதாச்சும் பக்கத்தில் இருக்குது, உங்களுக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்க கோயில் போயிட்டு நீங்கள் கோயிலுக்கு போனால் எந்த கோயில் கூட்டம் இல்லையோ அந்த கோயிலுக்கு போங்க. கூட்டம் இல்லாத கோயிலுக்கு போங்க. கூட்டம் இருக்கிற கோயில் போகவே போகாதீங்க. கோயில் போனால் அப்போ இங்கிட்ட ஒரு தள்ளு இடிச்சுக்கிட்டு சாமியை கும்பிட முடியாது. சாமியை பார்க்கறதுக்குள்ள 10 பேர் திட்டிடுவோம். அப்படின்ட்டு சாமியை விட்டுருவோம். சுற்றி இருக்க 50 பேரை தான் பார்க்க வேண்டிய இருக்குது. அங்கே சாமி எங்கே பார்க்க முடியுது அப்படிங்கிற வாழ்க்கையாக இருக்குது. அதை விட்டு ஈஸ்வரன் கோயில், எங்கள் ஊரில் முக்தீஸ்வரன் சொல்லி சிவன் கோயில், நல்லநாயகி அம்மன், ரொம்ப வந்து கூட்டமே இருக்காது. போனால் நான் மட்டும்தான் இருப்பேன் அதில். அதை விட்டு அமைதியாக சாமி கும்பிட்டு வருவோம். அந்தமாரி முக்தீஸ்வரர் கோயில், உங்களுக்கு எந்த கோயில் பிடிச்சிருக்கோ அந்த கோயில் போங்க. அந்த கோயிலில் சந்தோஷமாக பிரார்த்தனைகள் வேண்டுதல் எப்படி வைக்கணும் அப்படின்னா, இவங்க எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, படைச்சவன் எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் இப்போ எனக்கு வரம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் நல்லா இருந்தால் போதும். நான் என்ன பண்ணுவேன்னா, சாமிகிட்ட போகும்போது சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுவேன். நான் எனக்குன்னு பண்ணிக்கிட்டே கிடையாது இது வரைக்கும். இவங்க கேட்பாங்க, ஏதாச்சும் 1-2 சொல்லி தான் ஆக வேண்டிய இடத்துல நான் கட்டாயத்தில் சங்கடமாக இருப்பேனே தவிர, நான் இது வரைக்கும் அர்ச்சனைன்னு பண்ணி தனிப்பட்ட முறையில் பண்ணது கிடையாது. அது ஒரு விஷயம். பண்ணுன்னு நினச்சா அந்த சாமி பேர் தான் பண்ணும். பழனி போனால் பழனி பலதண்டாயுத பழனிக்கு தான் முருகன் பேர் தான் அர்ச்சனை பண்ணுவேன். நீ நல்லா இருந்தால் போதும். நீ படைச்சவன், நீ நல்லா இருந்தால் என்னை பாதுகாத்துருவா. நீ எங்கள் அப்பா அம்மா நல்லா இருந்தால் நான் பாதுகாத்துட போகிறேன். என்னை படைச்ச கடவுள் நல்லா இருந்தால் நீ எனக்கு, நான் அப்படி தான் நினைப்பேன். வேண்டுதல்னா நீ நல்லா இருந்தால் போதும். நீ சரணாகதி தான் என்கிட்ட. உனக்கு தெரியும், நீ என்ன பார்த்துக்க. அதை விட்டு வேண்டுதலை பொறுத்தளவுக்கு அது கடன் தீரணும்னு ஒரு பரிகாரம் இருக்கு பாருங்க. 9 விளக்கு ஏற்றுங்க, 3 விளக்கு ஏற்றுங்க, பரிகாரம் வந்துடும். எந்த கடவுள் உங்களுக்கு கடன் வாங்க சொன்னிச்சு? நான் ஒவ்வொரு வீடியோலையும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். எந்த கடவுள் உங்களுக்கு கடன் வாங்க சொன்னிச்சு சொல்லுங்களேன். அவன் சொன்னிச்சா? உங்களை அவங்க சொன்னிச்சா? இல்லை என்ன அவங்க சொன்னிச்சா? ஆனால் கடன் தீரணும்னு யார்கிட்ட போய் நிற்கிறோம்? கடவுள்கிட்ட. எனக்கு கடன் வந்துட்டு கஷ்டமா இருக்கு. நீ கடனே வாங்கலாம், கஷ்டமே வந்திருக்காதுல்ல. கடன் வாங்கலன்னா வீடு வாங்க முடியாது சார், சொத்து வாங்க முடியாது. அப்ப நீங்க அது சொத்துன்னு வீடுன்னு வந்தாங்கன்னா நீங்க கஷ்டம்னு ஒன்று அனுபவிச்சு தான் ஆகணும். அதை வந்து நீங்க வந்து கடவுள் பேர்ல கொண்டு போய் நீங்க கணக்கு எழுதக்கூடாது. உங்க பேர்ல கணக்கு எழுதுங்க, உங்க மேல கோவப்படுங்க. கடனுக்கு கடன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேற வருமானத்தை நம்ம பெருக்கணும்னு தான் நினைக்கணும். 2 மணி நேரம் உழைக்கிறதுக்கு 8 மணி நேரம் உழைங்க, 8 மணி நேரம் 16 மணி நேரம் உழைங்க. நான் இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா நைட்டு 10:30 மணிக்கு படுக்கிறோம். 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குறோம், 5.5 மணி நேரம் தூங்குறோம். 19 மணி நேரம் உழைக்க வேண்டிய இருக்குல்ல. ஒரு இடத்துல எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் அட்லீஸ்ட் இன்னைக்கு 16 மணி நேரம் 15 மணி நேரம் உழைக்க வேண்டிய இடத்துல இருக்கும். சும்மா அப்படியே எல்லாமே அப்படியே ஒரு ஜீம் பூம்பாவே நடந்துருமா என்ன? இன்னைக்கு போய் லக்கணம் நகரம்னு சொல்லி பாருங்க. என்னன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும் போதெல்லாம் யாரும் காது கொடுத்து கூட கேட்கல. அதுதான் எனக்கு ஒரு ஆய்வுன்னு எடுத்தா, இந்த ஆய்வு நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லுங்கள். அதை விட்டு தயவு செய்து இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு வரம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்துங்க. நல்லா வேகமாக விடுங்க. ஆனால் வேலையில் மட்டும் ஒரு முடிவெடுக்கும் போது வீட்லேயோ இல்லை வேற யார்ட்டையோ ஒரு தடவை கேட்டுட்டு முடிவெடுங்க. அடுத்து கன்னிராசியை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது. ரொம்ப எதிர்பார்த்த விட ரொம்ப நல்லா இருக்கும். 2026 பொறுத்தளவுக்கு அப்பா இந்த காலகட்டம் இந்த இது வரைக்கும் இருந்ததில் ஓகே கன்னிராசியாக இருக்குது. எல்லாம் சமாளிக்கும். நீங்கள் அது வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சோகம், பேர், புகழ், நல்லது கெட்டது, படிப்பு, வருமானம், குடும்பம், பொண்ணு, பிள்ளைங்க எல்லாமே சரி. இதில் வந்து எதிர்பார்த்த வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, சொத்து வாங்குறது, இடம் விட்டு இடம் ஆகிறது, வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இடம் விட்டு வாங்குறது, வெளிநாட்டில் போகிறவங்க ஊருக்கு வந்து செட்டில் ஆகுறது. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் எஸ். நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. வீடு வாங்கலாமா? கேள்வி வீடு விற்கலாமா? எஸ். நீங்கள் வெளியூர் போகலாமா? போகலாம். வெளிநாடு வரலாமா? வெளிநாடு வரலாம். வெளிநாட்டு உள்ளூர் நாட்டு வரலாம். குலதெய்வம் கோயிலுக்கு இத்தனை வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு போதானே இந்த 2026 போவோம். குலதெய்வம் கோயிலை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ பேசணும். ஏன்னா இந்த கன்னிராசிக்கு
சூப்பராக இருக்கும். குலதெய்வம் கோயில் போனீங்கன்னா ராஜ மரியாதை மாரி ஒரு சூப்பராக கூப்பிட்டு, அப்போ உனக்கு சூரிய தசையோ சந்திர தசையோ செவ்வாய் தசையோ வந்து கன்னி ஏஆர்பியா போணுச்சுன்னா, கன்னி ராசின்னு போணுச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குமா. இந்த 2026 நல்லாவே இருக்கும். இந்த பொறுத்தளவுக்கு ஏதாச்சும் ஒரு பெருமாள் கோயிலோட வழிபாட்டு முறைகளை மட்டும் கடைபிடிச்சா போதும். சிறப்பு. 2026ல இது வரைக்கும் பேசுனதுல கன்னி ராசிக்கு தான் ஃபுல் பாசிட்டிவா ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் கன்னி ராசி. ஏஎல்பி மெத்தட்ல வரக்கூடியவங்களுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமா கண்டிப்பா ஏஆர்பின்னு பார்க்கணும். ஏஆர்பின்னு அச்சய ராசின்னு பார்க்கணும். இன்னைக்கு நடக்கக்கூடிய தசை உங்களுக்கு சந்திர தசையோ செவ்வாய் தசையோ, உங்களுக்கு சிம்ம ராசியில பிறந்திருப்பீங்க, உங்களுக்கு சந்திர தசை நடக்கலாம். சிம்ம ராசியில பிறந்திருப்பீங்க, இன்னைக்கு சந்திர தசையோ சூரிய தசையோ நடக்கலாம், இல்ல செவ்வாய் தசை நடக்கலாம். உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அதான் கன்னி ராசி. அடுத்து துலாம் போயிடலாம். சரிங்க ஐயா. துலா ராசியை பொறுத்தளவு நீங்க என்ன கேட்டாலும் மறுபடியும் அதே மாதிரி தான் பதில் சொல்லுவோம். இந்த இதில் என்ன அப்படின்னா உடல் உபாதைகள் மட்டும் இது போட்டு உடம்பு சம்மந்தப்பட்டது, மேல் சம்மந்தப்பட்டது, கை கால் சம்மந்தப்பட்டது, சம்மந்தம் இல்லாமல் இவங்களே போட்டு குழப்பிக்கிறது. இந்த செவ்வாய் தசையோ ராகு தசையோ குரு தசையோ துலா ராசியை இருந்து இந்த தசை இருந்துச்சுன்னா, பொதுவாகவே துலா ராசியை பொறுத்தளவுக்கு இந்த மேல் கை கால் வலிக்கும். எப்பவுமே ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும். இது வலிச்சுக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே இப்போ ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும். அது ராகு தசை நடந்துச்சுன்னா உடம்பு முறுக்கிக்கிட்டே இருக்கும், ஒரு சங்கடம் இருக்கும். அது இந்த காலகட்டத்தில் அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு பதட்டமோ பயமோ, ஒரு விதமான ஒரு நடுக்கமோ, இல்லை எதிர்காலத்தை பற்றியான சிந்தனைகளோ, இல்லை எதிர்காலத்தை பற்றியான ஒரு பயமோ இந்த துலா ராசிக்கும் செவ்வாய் தசை ராகு தசை குரு தசை இருக்கும். அதட்டும் இந்த காலகட்டம் உடம்பு உபாதைகளை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அதட்டும் இது என்னென்னா உழைப்பு அதிகம், வருமானம் கம்மி. இது 2 மட்டும்தான் தவிர மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு வீடு வண்டி வாங்கணும், கடன் வாங்கி வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், பழைய வீடு வாங்கலாம். துளாராசிக்கு இடம் விட்டு இடம் மாறலாம், வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம், படிக்கலாம். நல்ல படிப்பு இருக்கும், படிப்பு மார்க் இருக்கும், எதிர்பார்த்ததால மார்க் கூடவே இருக்கும், நல்லாவே இருக்கும். எதிர்பாராத வெளிநாட்டு கல்வி கிடைக்கும், வெளிநாடு பெரிய அளவில் யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டான 2026 பெரிய வாய்ப்பு தான். இருந்தாலும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் அடைய முடியும். அந்த உடல் நலத்திற்காக என்ன மாதிரியான வேண்டுதல் ஆலயங்கள் அப்படி இல்லை தன்வந்திரி ஹோமம், இல்லை தன்வந்திரி ஆலயத்துக்கு போகிறது, தன்வந்திரி ஹோமத்தை பார்க்குறது, கலந்துக்கிறது, யாகத்தில் கலந்துக்கிறது, அது மட்டுமே போதும். இந்த துளாராசியை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்துக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு, நல்ல நேரம் இருந்தால் மருந்து மாத்திரை சாப்பிட முடியும். நல்ல நேரம் இல்லைன்னா மருந்து மாத்திரை சாப்பிட, அந்த டாக்டர்கிட்ட போனால் நடக்கலாமா? எப்படி நீ டாக்டர்கிட்ட போனால் எப்படி நடக்கும்? நீ மாத்திரை சாப்பிடணும்ல. மாத்திரை சாப்பிடாம நடக்கணும் என்ன ஜீம்பும்பாவ? அட்லீஸ்ட் மாத்திரை ஒரு நாள் ஒரு 2 நாள் மாத்திரை சாப்பிடணும்ல. துளாராசிக்காரன் சாப்பிடவே மாட்டாங்க, 1க்கு பாதி தான் சாப்பிடுவாங்க. அதுவே பெரிய ஒரு ஓத்திரியத்தை கொடுக்கும். மாத்திரையை கரெக்டாக சாப்பிடுங்க, டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. 2026 நல்ல ஒரு ஆண்டாகும். உண்மையிலே விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தவிர மற்ற எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா இவங்களுக்கு எவ்வளோ இப்போ இவங்களுக்கு குரு தசையோ இல்லை சனி தசையோ அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு புதன் தசையோ போணுச்சுன்னா, இவங்களுக்கு எவ்வளோ தான் இருந்தாலும் ஒரு முழுமையாக அல்லது இவங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னு இவங்களால் வெளிப்படுத்த முடியாத ஒரு ராசி விருச்சிக ராசி. அது சனி தசை நடந்துச்சு, புதன் தசை நடந்துச்சுன்னா இவங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. திரும்ப 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 ஒரே விஷயத்த பேசுகிறது மாதிரி இந்த சனி தசை நடக்கிறவங்கள பாருங்கள், எனக்கு அஷ்டம சனி, எனக்கு மட்டும் அந்த சனி, எனக்கு இந்த மட்டும், எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு மட்டும், எனக்கு அப்படியே ஒரு மாயை உலகத்தில் ஒரு வாழக்கூடிய ஒரு சுற்றி ஒரு பெரிய ஒரு வட்டம். அது இந்த காலகட்டம் நல்லா இருக்கான்னு நல்லா இருக்குது. ஆனால் இவர்களாக உற்பத்தி பண்ணி இவங்களே ஒரு மனசுக்குள்ள ஒரு நான் சொன்னல இந்த துலா ராசி ஒரு பதட்டம் பயமும் இருக்கும்ல, அது இதுக்கும் ஒரு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பதட்டம் பயமும் இருக்கும். இவங்களா மாறினா மாறலாம். ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா வேலை சம்மந்தப்பட்டதும் தொழில் சம்மந்தப்பட்டதும். தொழில் பண்ணவே கூடாது, பண்ணால் நல்லா இல்லை. நீங்கள் எத்தனை எடுத்துக்கங்க, 100 பேர் எடுத்துங்க, சனி தசையோ புதன் தசையோ இல்லை குரு தசையோ நடந்துச்சுன்னா யாராவது தொழில் செஞ்சு 2024 ஜெயிக்க முடியாது. அவங்க அமைதியாக இருக்கணும். பெரிய பாதிப்பு இருக்குன்னா அமைதியாக இருந்தாலே போதுமே. வேற என்ன, அவ்வளோதானே. இந்த 1 வருஷம் தானே, அதுக்கு பிறகு தனிப்பட்ட ஜாதகம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அப்படியா இருந்தாலும் நான் இப்போயே சொல்கிறேன்ல, இந்த தசாபுத்தி சொல்கிறோம்ல, இது சப்போர்ட் முழுக்க இது தனிப்பட்ட ஜாதகத்தை அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம். அதோட இது ஒத்து போகுமானா ஒத்து போகும். தொழில் சம்மந்தப்பட்டது வேண்டாம். இவங்க என்ன மாதிரி வழிபாடு வைக்கலாம்? ராஜராஜேஸ்வரி இல்லை அகிலாண்டேஸ்வரி அந்த அம்மனை கும்பிடுறது நல்லாயிருக்கும். தெளிவு பெறும். ஒரு புத்தி இருந்தாலே ரொம்ப பெரிய ஆச்சரியம் தான் எங்களுக்கு. திரும்ப ஒரே விஷயத்த பேசுவாங்க, ஒரே விஷயத்த சொல்லுவாங்க, அதிலே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கணும். அவங்க என்னன்னா அவங்க சொல்றதுதான் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம்னு அவங்க உணர்வாங்க. அது அப்படி இல்லை, எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்கு. அடுத்து தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்க ஐயா? தனுசு ராசி 2026
உண்மையை சொல்லணும்னா நல்லா இல்லை. ஒரு ஒரு 40லேருந்து 50%, 50க்கு 50 தான் அந்த தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு. பாதிக்கு பாதி தான். ஒரு என்னென்னா தொழிலோ வீடோ வண்டியோ வாகனமோ சொத்தோ சுகமாக இருக்கும். ஜாதகர் முழுமையாக எதிலையுமே தன்னை வந்து தன்னைக்கு தானே கஷ்டப்படுத்திக்குவார், தன்னைத்தானே வருத்தி கொள்வார், தன்னைத்தானே வந்து சங்கடப்படுத்திக்குவார். இப்படி ஒரு பெரிய ஒரு கரடு முரடான ஒரு காலகட்டம் வந்து இந்த 2026 தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். நீ ஏன் வருத்தப்படுறா, உனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்குது? பிரச்சனை இல்லைங்க, எல்லாமே வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாமே இருக்குமானா இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, கேதசையோ சுக்கிரதசையோ சூரியதசையோ போணுச்சுன்னா, இவங்களுக்கு அச்சய ராசி வந்து தனுசு ராசியாக போணுச்சுன்னா என்னமோ உலகத்தில் இவங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க, இவங்க மட்டும்தான் அது வந்து இவங்களுக்கு சின்ன விஷயம் நடக்காமல் இருக்கும். ஒரு பஸ்ஸில் ஒரு காரில் போகிறோம், பஞ்சர் ஆகிட்டு எனக்கு மட்டும் இப்படி நடக்கு, எப்படி ரோட்டில் போனால் பஞ்சர் ஆக தான் செய்யும். அதுக்கு என்னமோ இன்றைக்கி அதுக்கு என்னமோ ஒரு புராண கதையை பேசுவாங்க பாருங்க, 10 வருஷத்துக்கு கதையோ, அப்படிலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடத்த விட்டு மாற்றணும், இருக்கிற இடத்த விட்டு போகணும், மாறணும், அதை பண்ணணும், இது பண்ணணும், உடனே செய்யணும், உடனே மாற்றணும், இப்படிலாம் நடக்கும். இந்த கேதுதசை சுக்கிரதசை தனுசு ராசியை பொறுத்தளவு தயவு செய்து மாற்றாமல் இருந்தால் நல்லது. இவங்களுக்கு எல்லாமே நடக்கும். இவங்கெல்லாம் ஏதாவது கெடுத்துக்கிட்டா தவிர 2026 மற்றபடி சூப்பராக இருக்கும். எதிரி துரோகிலாம் யாருமே இல்லை, அவங்களுக்கு அவங்களே தான் எதிரின்னா பெரும் எதிரி இவங்க. மற்றதெல்லாம் சின்ன சின்ன எதிரி. இப்போ வந்து இந்த கடக லக்கணம் கடகராசி சொன்னோம்ல, அதுக்கு வந்து எதிரி வந்து சின்ன எதிரி தான். அவங்களுக்கு அவங்களே எதிரின்னு சொன்னீங்களா, அது கடகராசி. தனுசு ராசி இது பெரிய எதிரி, உலகத்தில் எல்லாரையும் ஏற்றுக்குவோம், சங்கடப்பட்டுக்குவாங்க. இப்போ இவங்க என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம்? காலபைரவர் வழிபாடு தான். காலபைரவர் வழிபாடு இல்லை பைரவரோட வழிபாடு, எந்த பைரவராக இருந்தாலும் பரவாயில்ல, பைரவரோட வழிபாடே நல்லாயிருக்கும். சிறப்புங்க ஐயா. மகரத்துக்கு அடுத்து எப்படி இருக்குங்க ஐயா? மகரத்து வந்து சூரிய தசையோ சந்திர தசையோ செவ்வாய் தசையோ போணுச்சுன்னா இந்த காலகட்டம் சூப்பராக இருக்குமா இருக்கும். அப்பாடா, இது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். நிறைய நல்ல விஷயங்கள் ஒரு 60லேருந்து 65% நடக்கும். ஒரு சங்கடமான விஷயங்கள் ஒரு 30% இருக்கும். ஆனால் இந்த சங்கடமான விஷயங்களுக்கு இவங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும். அது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு இடம் வாங்குவாங்க, இடம் விற்றுருவாங்க, அந்த இடத்து பக்கத்தில் ரோடு போகும், அதனால் அந்த ரோட்டில் வந்து பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. கெட்டதுலேயும் ஒரு நல்லது இந்த மகரத்துக்கு 2026 பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆச்சரியமாக இருக்கும். இதுவரைக்கும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கும், திருமணம் ஆகாதவங்க திருமணம் நடக்கும், கல்யாணம் இது வரைக்கும் காதல் திருமணம் நடக்கும். ஆனால் இந்த மகரத்தை பொறுத்தளவுக்கு நேற்று கூட மகரத்தை பற்றி பேசினேன். காதல்னா இவங்களுக்கு காதல் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு காதல் திருமணங்கிறது செட்டே ஆகாத ஒரு லக்கணங்கிறது இந்த மகர லக்கணம் தான். காதல் ஈஸியாக இருக்கும், காதல் திருமணம் செட்டே. இப்போ ஒரு பொண்ணை பார்த்தோன்னு பிடிச்சிருக்கு, பையனை பார்த்தோன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது ஈஸியாக சொல்லிடுவாங்களா, காதலிப்பாங்க. ஆனால் கல்யாணம் வரைக்கும் போகிறதுக்குள்ளே அவ்வளோ குழப்பம். நீ இப்படி பார்க்குறா, நீ இதை பண்ணுறா, நீ அதை பண்ணுறா, நீ எப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி உட்காரணும், எப்படி இதெல்லாம் நடக்கும் இந்த காலத்தில். அவ்வளோதான். ஐயா நீ எனக்கு பெசாமல் இருறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் இந்த பையனும் ரெண்டும் ஒரே நல்ல இந்த மகர ராசியை பொறுத்த சந்திர தசையோ இல்லை சூரிய தசையோ செவ்வாய் தசையோ நடந்துச்சுன்னா காதல் செட்டே ஆகாது. பிச்சுக்கிட்டு போடுவோம். காதல் திருமணம் நடந்துச்சு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. சூரிய தசையில் காதல் திருமணம் எப்பயுமே நடக்கும். சூரிய தசை யாருக்கு போனாலும் காதல் திருமணம் நடக்கும். ஆனால் சந்திர தசையில் காதல் திருமணம் நடக்காது. நடந்தாலும் பிரச்சனை. அது மகரத்தில் நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம், பெரிய ஆச்சரியம் தான். அது வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. அதுட்டு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மகரத்தை பொறுத்தளவுக்கு ஓகே, போராடி தான் ஜெயிக்கணும். உங்களுக்கு என்ன மாதிரி வழிபாடு? பெருமாளோட வழிபாடு சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா குருவாயூரோட சம்மந்தப்பட்ட ஒரு தடவை போயிட்டு வரலாம். பக்கத்தில் ஏதாச்சும் இல்லை முனீஸ்வரன், பாண்டி முனீஸ்வரன் சம்மந்தப்பட்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம். அடுத்து நம்ம கும்பராசிக்கு இந்த புது வருடம் எப்படி அமையுதுங்க ஐயா? நான் எதுவுமே செய்யலை, ஆனால் எல்லா பழியும் என் மேலே வருங்கிறது தான் கும்பராசி. அதுதான் எனக்கு நீ கும்பராசி 2026 முடிஞ்சது பிறகு இந்த வீடியோ போட்டு பார்த்தாங்கன்னா ஆமாம் கும்பராசி தான், ஆமாம் ஏன் இப்படி, நான் அதுக்கு காரணமே இல்லை, ஏன் என்னை சுற்றி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறது, ஒரு விஷயத்தை திரும்ப ஒரு விஷயத்த செய்கிறது, தவறு அப்படின்னு நினச்சி தெரிஞ்சு அந்த விஷயத்த செய்கிறது. இந்த 2026 வந்து கும்பராசி தனக்கு தானே ஒரு சூனியம் வச்சுக்கிற ராசி கும்பராசி. கவனமாக இருக்கணும், போராடி ஜெயிக்கணும் இந்த ராசி. அதை விட்டு முதல்ல சொன்ன மாதிரி இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு. ஆனால் அதாவது வருமானத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத வருமானம் வரும். இவங்க முயற்சியை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத முயற்சி ஜெயிக்கும். இவங்களே கெடுத்துக்கிட்டால் தான் தவிர மற்றபடி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அந்த வேலை கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு எனக்கு எப்போ கொடுப்பீங்க, என்ன வேலை கொடுப்பீங்க, எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க, நான் என்ன படிச்சிருந்தேன் தெரியுமா, நான் யார் தெரியுமா, இதெல்லாம் எதுக்கு, நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துட்டா நீ பாட்டு உனக்கு வேலை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கும். வீடு வண்டி வாங்கணும், சொத்து சுகம், வீட்டில் மட்டும் இல்லை வண்டியில் மட்டும் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாவே இருக்கும். எதிர்பாராத அமைப்பு இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி
கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய கடன் அடைக்கக்கூடிய காலகட்டமும் இருக்குது. கும்பத்து தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஆனால் இவங்களாக தான் ஒரு விஷயத்தை நெருக்கடியாக இவங்களா ஏற்படுத்திக்கிறாங்களே தவிர மற்றபடி கும்பம் வந்து ஜெயிக்க போகிற கல்வி பயணம் இதெல்லாம் எப்படி? கல்வி நல்லாவே இருக்கும். கல்வியும் நல்லா இருக்கும். அதாவது கல்வி, வருமானம் சம்மந்தப்பட்ட, முயற்சி சம்மந்தப்பட்டது. வீடு வண்டி வாகனம் தான் வேண்டாம் அப்படின்னு சொன்னது பொதுவாக தனிப்பட்ட முறையில். அவர் குழந்தை சம்மந்தப்பட்டு கடன் சம்மந்தப்பட்டது நல்லாவே இருக்கும். கடன் தீரக்கூடிய அமைப்பு இருக்கும். திருமணம் எதிர்பாராத திருமணம் இருக்கும். 2 தர திருமணமும் நடக்கும் இந்த காலத்தில். இது உங்களுக்கு ராகுதசை இல்லை குருதசை வந்துச்சுன்னா நல்லாவே அமைப்பு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லாவே இருக்கும். எதிர்பார்த்த தொழில் சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டது. இவங்க தனிப்பட்ட ஜாதகம்னு பார்த்தா நல்லா தான் இருக்கும். இவங்களா ஒரு விஷயத்தை கெடுத்துக்கிறாங்களே, இவங்களால் கொஞ்சம் பொறுமையாகவோ இல்லை சகிப்புத்தன்மையோட இவங்களால் இந்த 2026 கடக்க முடியாது. அவசரப்பட்டு அந்த விஷயத்தை மாற்றி முடிவு எடுத்துருவாங்க. அதுட்டு கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தால் ரொம்ப ஜெயிக்கலாம். கும்பராசியை பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட உடல் உபாதைகள் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். என்ன வழிபாடு பண்ணலாம்? இவங்களை பொறுத்தளவுக்கு அம்மனோட வழிபாடு தான். அம்மன் துர்க்கையோட வழிபாடு இருந்தால் போதும், வேறு எதுவும் வேண்டியதில்லை. நிறைவான ராசி மீனம். இந்த மீனராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் அப்பாடா ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காலகட்டம். நல்லா தான் இருக்குன்னா நல்லா இருக்குது. இந்த மீனராசியை பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த வருமானம் உண்டு. எதிர்பார்த்த விட யோகம் உண்டு. முயற்சிகள் பண்ணலாமா அப்படின்னா முயற்சிகள் மட்டும் பண்ண வேண்டாம். முயற்சிகள் பெருசாக எதுவும் பண்ணாத அளவுக்கு இருந்தால் போதும். அது தொழில் சம்மந்தப்பட்டதில் முயற்சி வேண்டாம். மற்றபடி நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. தொழிலுக்காக வேலைக்காக பண்ணாத. மற்றபடி நீங்கள் இருக்கிற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே போயிடுங்க, நல்லாயிருக்கும். வீடு வண்டி வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கல்வி சம்மந்தப்பட்டது, பணம் சம்மந்தப்பட்டது, வருமானம் சம்மந்தப்பட்டது, திருமணம் சம்மந்தப்பட்டது, காதல் சம்மந்தப்பட்டது, உடல் ஆரோக்கியம் சம்மந்தம் எல்லாமே இதில் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஒன்றும் பாதிப்பெல்லாம் இல்லை. பொதுவாக தனிப்பட்ட ஜாதகம் நல்லாவே இருக்குது. பயன்படுத்திக்குவாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டத்தை 2026 பயன்படுத்தினா மீனராசி பெரிய ஜெயிக்கக்கூடிய ராசி, வெற்றி பெறும் ராசி மீனராசியாக தான் இருக்கும். வழிபாடு என்ன பண்ணலாம்? இவங்களை பொறுத்தளவுக்கு அம்மனோட வழிபாடு தான் இவங்களுக்கு எப்படின்னா சிவனும் பார்வதி இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ எங்கள் ஊரில் முக்தீஸ்வரன் நல்ல நாயகினா அந்த நல்ல நாயகி அம்மனை கும்பிட்டாலே பெரிய சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. பொதுவாகவே இந்த 2026 நல்லா தான் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா நல்லா இருக்கும்போது நீங்கள் சாமி கும்பிடலாம்னா அது நடந்துடும். நல்லா இல்லாத போது தானே கொஞ்சம் பதட்டமும் பயமும் இருக்கும்போது நீங்கள் சாமி கும்பிடுங்கன்னு சொல்கிறது. அது நல்லா இருக்கும்போது நீங்கள் பொதுவாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் சாமி கும்பிடுங்க, இல்லை முருகனை கும்பிடுங்க, பொதுவாகவே முருகனை கும்பிடுங்க, இல்லை ஐயனார் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறது.